புடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுருங்க. நம்ம அண்ணனோட ஜனநாயகன் படம் வேற ரிலீஸ் ஆக போகுது. என்ன உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சா இல்ல இன்னும் அந்த டிக்கெட்டுக்காக போராடிட்டு தான் இருக்கிறீங்களா? நான் வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். அங்க டெல்லியில என்னன்னா பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கல்விக்கு வேண்டி போராடிட்டு இருக்கணும். இங்க தமிழ்நாட்டுல என்னன்னா அதான் நம்ம கல்வியில கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் போல தோணுது. என்ன நினைக்கிறீங்க தெரியல. அதான் கல்வியை விட்டுட்டு எல்லாருமே எதை பத்தி பேசுறாங்க? ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஜனநாயகன் படம் வேற கடைசி படமா போச்சா, அப்ப அதை திருவிழா மாதிரி கொண்டாடணுமாங்க. இந்த முறை திருவிழாயில எத்தனை பேருக்கு அரசு வேலை கிடைக்குதோ எனக்கு தெரியல. நண்பா, இங்க படம் பாக்குறது தப்பு இல்ல, படமே வாழ்க்கைன்னு நம்புறதுதான் நண்பா இங்க தப்பு. அங்க நம்ம அடுத்த தலைமுறைக்காக நம்ம நண்பர்கள் போராடிட்டு இருக்கும் போது நம்ம இங்க அந்த போராட்டத்தை கண்டுக்கிடாம படம் படம் படம்னு படத்தை பத்தி மட்டும் பேசுறோம் பாத்தீங்களா, அதான் நண்பா தப்பு. தண்ணி இல்லாம ஒன்னால வாழ முடியுமா? தெரியல. என்னால தண்ணி இல்லாம வாழவே முடியாது. அந்த தண்ணிக்கு வேண்டி குரல் கொடுக்க வேண்டிய நம்ம அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சரே என்ன தெரியுமா பண்றாரு? படத்துக்கு வேண்டி குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுதான் தப்பு இங்க. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கில அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும்.